கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோட நிகழ்ச்சியில் 46ஆம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை பார்க்க முன்னாடி 2 பாடல் வரிகளை பார்க்கலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, உமக்கு ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, உமக்கு ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கண்களை கர்த்தர் காண்கிறவர். கர்த்தருடைய வார்த்தை இதெல்லாம் பார்க்கிறோம். சங்கீதம் 134ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் வந்து உங்களுக்கு அருமையான வார்த்தை கொடுத்துருக்காரு. உண்மையிலே நீங்கள் அநேக நாட்கள் வந்து கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்டிருப்பீங்க. நல்லா ஆசீர்வாதம் பேசப்பா, நல்லா வார்த்தை உங்களுக்கு கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கர்த்தர் உங்களுக்கு அருமையான வார்த்தை கொடுத்துருக்காரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோன் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அருமையான வார்த்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு, நல்ல வார்த்தை கொடுத்துருக்காரு. அதான் பார்த்தீங்கன்னா உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் ரொம்ப வருஷமாக நீங்கள் வந்து ஜபிச்சு விண்ணப்பம் கேட்டே இருப்பீங்க. ஏசப்பா, நிறைய விண்ணப்பம் சொல்லியிருக்கலாம். ஏசப்பா, எங்களுக்கு ஆசீர்வாதம் ஏசப்பா, ஆரோக்கியம் ஏசப்பா, தொழில் வளர்ச்சி ஏசப்பா, நிறைய விண்ணப்பம் கேட்டிருப்பீங்க. அந்த கேள்விக்கு ஏசப்பா பதில் சொல்கிற மாதிரி நீங்கள் வசனம் கொடுத்துருக்காரு. அதாவது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோன் வந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு வந்து ஏசப்பா வார்த்தை சொல்லும் போது எல்லாமே கூடும். இந்த வார்த்தை வந்து சின்ன காரியம் பெரிய காரியம் இல்லை, எல்லா வார்த்தையும் கூடும். ஏசப்பா நம்பி நீ விசுவாசத்தை ஜெபம் பண்ணி ஏசப்பா கேட்கும்போது ஏசப்பா அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாருங்கிறது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.